உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. தலைவரே வணக்கம். தலைவரே நாங்கள் நலம். நீ நலமா இருந்தா என்ன, நலம் இல்லாட்டி எனக்கு என்ன? செத்தப்பட நாரப்பட வாந்தில போவோம், பேதியில போவோம். தலைவரே லெட்டரை முழுமையாக படிக்காவிட்டால் மேலும் 100 லெட்டர் போடப்படும். குறிப்பு தலைவரே, உங்களுக்காக சாப்பிடாமல் 2 நாட்கள் யோசித்து உங்களை வாழ்த்தி ஒரு சில கவிதைகள் எழுதியிருக்கேன். மணியிடம் கொடுத்து முழுமையாக படிக்கவும் கண்டிப்பாக. கவிதைகள். கோவில்ல தருவாங்க சுண்டல், நீ ஒரு மெண்டல். கோழி போடு முட்டை, நீதான் எங்க. பெட்ரோல் போடுவாங்க, பெட்ரோல் போட போவாங்க பூத்து, நீதான் எங்க. உங்களுக்கு ஏற்று அரைக்கு கீழே இருக்கி அவ்வளோ அரைக்கு அரையும் இருப்பு ஒண்ணுதான். அது இங்கலண்ணே, அது இங்கெல்லாம் வரும். அரை இங்கே வருது, அரை இங்கெல்லாம் வருது. தெரியல எனக்கு. அரைக்கு கீழே இருக்கணும். அவ்வளவு இந்த என்ன பார்த்தோம் எப்படி தெரியுது? அவ்வளவு இதைதான் அனுப்புறீங்க. என்ன படம் வந்துக்காம பாரு, இந்த படத்தை பாருல. படத்தை பார்த்து இங்கேயே தெரியுது. இந்த பாருங்க, தெரியுதா? இப்படியே நாங்க பார்த்துருவோம். கொண்டா கொண்டா. கோவில்ல இருக்கு உண்டி, உனக்கு இருக்கு பெரிய. உனக்கு வரும் நிறைய லெட்டரு, ஏன்னா நீ தான் உடம்புடி மேட்டரு. ஆமா, நான் உடம்புடி மேட்டரு, உலகம் ஐட்டம் எல்லாம் நான் தான். கோவில்ல ஊத்துவாங்க கூழு, வாங்க என்ன இருக்கு? என்ன குளிக்கு முட்டாயி கம்மல் அடிக்கிறது. எந்த முடிய வெட்டி எந்த முடியல பாரு, நல்ல மனமா இருக்கும். இந்த முடிய அனுப்பி கேட்கல. இந்த பாரு, அந்த முடிய அனுப்பி தாள் அனுப்பி இருக்கிறார். ஆனா பேயில போ, உங்களுக்கு ஏன் இந்த புத்தி வருது? எங்கூட முடிய விட்டு அனுப்பிதான் பாருங்க. ஆனா பேரமும் முடியல வந்து பெரிய இந்த செசிட்டு விட்டா பறங்கி எடுக்கணும். செத்த பையல மூஞ்சி மாயம் பாரு. போ கண்ட இது மறுத்து கிழிச்சுடுவார்த்தாமா. நீங்க மட்டும்தான் தூங்கணும். பண்ணி அன்புள்ள படில கேளமோ எந்த புத்தோஷம் தெரியுது. தெரியுது. அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட கொட்டை முத்து என்கிற ஜிபி முத்து அவர்களை எப்படி இருக்கீங்க? பெரிய கொட்டை கடப்பார கடைசி எப்படி இருக்காரு? சின்ன கொட்டைகள் மன எப்படி இருக்காங்க? புள்ளக்காய் எப்படி புள்ளக்காய் எப்படி இருக்கு? புள்ளக்காய் புள்ளக்காய்னா இருக்கு. நான் மனசோர்வாக இருக்கும்போது உங்கள் வீடியோவை பார்த்து ஆறுதலாக இருக்கும். இரவு நேரங்களில் உங்கள் வீடியோவை பார்த்தால் எனக்குள் இருக்கும் அதாவது இந்த இரவு நேரங்கள்ல பழித்து சொல்லாதீங்க. பாயாசம் அப்படின்னு போட்டிருக்கு. பாயசம் தின்னு நக்கல வச்சு. தலைவர், நீங்கள் மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு நாளைக்கு எத்தனை 500 லிட்டர் கரெக்ட். காலையில ஒரு 500 லிட்டர், சாயங்காலம் 500 லிட்டர் அவங்க புடிச்சு வச்சுட்டு கேசரி தான் திங்கி. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இட்லி 8 லிட்டர் பால் கிடைக்கும். ஒரு இட்லி 8 லிட்டர்.
8 16 ஆச்சு. தலைவரே நீங்கள் ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு ஒன்று அனுப்பியுள்ளேன். கேடுகட்ட பையன். அதை மோதிரமாக செய்து மாட்டிக்கொள்ளுங்கள். இப்போது நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அனுப்புதான் செஞ்சு மாட்டிக்கோங்க. எதுல செஞ்சு மாட்டணுமா? உங்களுக்கு ஒரு தோடு அனுப்பியிருக்கேன். அது உங்க தோடு ஒண்ணு அனுப்பியிருக்காங்க. சரி இதை வெட்டி நீ யானை முடியல இந்த மோதிரம் சேர்ந்து அதான் இருக்காங்க. இல்ல அத தொப்புல மாட்டணுமா? போட்டு ஒரு வீடியோ போடுங்க. ஐ லவ் யூ ஜிபி. அதாவது என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க. பாமி தான் வந்திருக்கேன். நாளைக்கு போய் டாக்டர் நாளைக்கு வாரு. நீ டெஸ்ட் எல்லாம் முடிச்சு நாளைக்கு வாரத்துக்கு கூட கூட்டுவாங்கன்னு போட்டிருக்கு. ஆனந்த் ப்ரோவை கேட்டதா கூறவும். சரி பேர் படிங்க. ஏயில போவான். பேர் படிங்க. எந்த பாண்டி? பாண்டி எங்க இருக்கு? என்ன திகில் பாண்டி. கையடி கலைச்சா எந்த முடியா இருக்காம பத்தியா? என்னது உருண்டை உண்டியா அனுப்பி உருண்டை உண்டியா இருக்கு எனக்கு. எனக்கு மட்டும் உருண்டை கொட்டை எல்லாம் அனுப்பியா வந்து தூக்கணும். வீட்டை பிராயம் விட்டு கழுவணும். இன்னைக்கு ஒசாமா பின் லேடன். ஒசாமா பின் லேடனா பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இது ஒரிஜினல் கிடையாது. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. ஒசாமா அங்க சிவகங்கை போயிட்டாங்களா? ஒசாமா பின் லேடன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. ஒசாமா பின் லேடன் பாருங்க. அன்புள்ள காம கொரிலா தலைவரே. காம கொரிலாவா? காம கொரிலா குரங்கு நடத்தினேன். அது நான் தான் அதுலதான் சொல்றேன். நீ படிக்க சொல்லிருக்கே. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். காம என்னன்னு தெரியாம இருக்கலாம். குரங்கு கொரிலான்னு நான் படம் பார்த்து கொரிலா படம் பார்த்துருக்கேன். தெரியும். கேள்வி கண்ணாடி காமக்குடி தலைவரே வணக்கம். நீங்கள் நலமா? உங்க இரு குண்டுகள் நலமா? குண்டு செத்தா பயமா? சி நலமா? அந்த தலைவரே முத்து வீடியோ உங்க படி படி. நீங்க நலமா? உங்கள் நலமா? தெரியும். அதே இருக்கணும். எல்லாம் இருக்கணும். நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள உங்கள் ரசிகர்கள் வாழ்வு முன்னேற தலைவர் நாங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். குண்டு குண்டு அது தானா ஆடிட்டு கிடக்கு. அதுவே முடியாது. ஏனென்றால் 3வது உலகப் போருக்கு உங்களிடம் இருந்துதான் திட்டமிட்டுள்ளோம். 3வது உலக போருக்கு ஏன் வாங்கி திட்டமிடுறீங்க? உங்களிடம் இருக்கும் குண்டுகள் பலம் திறமைகளுக்கு பல திறமைகள் இருக்கிறது. தலைவரே அது வெடித்தால் பலாயிரம் நிலப்பரப்பு வெள்ளக்காடாக மாறுவது வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் இரு குண்டுகளின் குளிர்சாதன பெட்டியில் போட்டு குளிர் செய்யுங்கள் தலைவரை. மிகவும் கோவப்பட வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கோவப்பட்டு அவங்க 2 குண்டு சூடாகி வெடிச்சு விடலாமா? தலைவரே பத்திரம். தலைவர் ரூபாய் இருக்கு. இடம் ஒசாமா பின் லேடன் பீச் ரோடு, டீ கடை தெரு, அமெரிக்கா. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள செத்தப்பட நாரப்பேல. அப்படியா? சரி அமெரிக்கா ஒசாமா பின் லேடன் என்ன சொல்றாங்கன்னா, அது ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு பத்திரமா வைங்காப்ல. அது ஃப்ரிட்ஜ்ல போட்டு அதோட பவர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 3வது உலக போருக்கு அதை அடிச்சுதான் பல நிலவரவை க்ளோஸ் பண்ணுங்க. அது தேட போவான்ல. இல்ல எப்படில உங்களுக்கு கவிதைலாம் வருது இந்த எழுத்துலாம். உட்கார்ந்து எந்த ஸ்கூல்ல படிச்சு எழுதிக்க வளரும். சி அப்பா ஒசாமா புதுசா வந்திருக்கான் மலைச்சி.